எல்லாமே இங்கே பண்ணுறது வந்து ஆதாயத்துக்காக ஒன்றும் பண்ணலை. இப்படி பண்ணுனா வருமா வராதா ரிசல்ட்ஸ் தான். சரி சரி. காலி ஆனாலும் பரவாயில்லை, காசு போனாலும் பரவாயில்லை. இனிமேல் யாரும் அந்த தப்பை விவசாயியை செஞ்சு அவன் நஷ்டப்போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம இதை செய்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து நம்ம ஏன் இங்கே வச்சோம்னு சொன்னோம்னா நிறைய இதில் நமக்கு விவசாயிகளுக்கு காசு வருங்கிறதுக்காகத்தான் இதை வச்சிருக்கிறோம். நம்மள மாதிரி தான் செடியும் அதுக்கும் சீதோஷ நிலை சரியாக இருக்கணும், இருந்தால் தான் காய்க்கும், இல்லைன்னா காய்க்காது. ஆயிரக்கணக்கில் ரூபாய் எடுக்கிறத விட லட்சக்கணக்கில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது தானே. எவ்வளவு சீக்கிரம் நம்மளுடைய வாழ்க்கை தரம் அங்கிட்டு முன்னாடி போச்சோ அவ்வளவு நம்ம ஜெயிச்ச மாதிரி. இல்லைன்னா ஒருத்தனுக்கு அடிமையாகவே உட்காந்துருக்கணும். கேப்சிகம் வந்து ஒசூர் ஏரியாவிலெல்லாம் பாலி ஹவுஸ் போட்டு தான் கேப்சிகம் போடுறாங்க. அவங்களுக்கு வந்து குளிர் பிரதேசத்துக்கு அது சரியாக போகுது, அவங்களுக்கு கொஞ்சம் குடிசையாக தான் இருக்கும். இங்கே வந்து நமக்கு ஏகப்பட்ட வெயில் இருக்கிறதுனால இங்கேயும் பாலி ஹவுஸுக்கு சப்சிடி தர்றாங்க. கவர்மெண்ட் பாலி ஹவுஸ் போடுங்கன்னு சொல்லுது. இது போட்டால் வராதுன்னு சொல்கிறதுக்காகவே பாலி ஹவுஸ் போட்டிருக்கோம். நம்ம காசு போனாலும் பரவாயில்லை, ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா ஒருத்தர்கிட்ட வேணுமுன்னா ரொம்ப பேர்கிட்ட நான் கேட்டதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னோம்னா வேறு வெள்ளாமே வர்றது ரொம்ப கஷ்டம், வெள்ளரிக்காய் வர்றதுன்னு சொல்கிறாங்க. வெள்ளரிக்காய் வரும், இதில் வேறு வெள்ளாமை வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போவே நமக்கு எவ்வளோ சூடாக இருக்குது பாருங்கள். மத்தியானம் உச்சி வெயிலுக்கு வந்ததுன்னா ஏகப்பட்ட சூடு இருக்கும். நம்மள மாதிரி தான் செடியும் அதுக்கும் சீதோஷ நிலை சரியாக இருக்கணும், இருந்தால் தான் காய்க்கும், இல்லைன்னா காய்க்காது. இப்போ நம்ம வந்து இவ்வளோ தூரத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் கூடவும் நம்ம ஆயிலும் பின்னாக்கு தான், இல்லைன்னா கீழேயே அப்படியே உட்காந்துருக்கும். யாராவது போடணும்னு சொன்னோம்னா ஷேட் ஹவுஸ் போட்டுக்குங்க, கேப்சிகம் வச்சுக்கலாம், எல்லா வெள்ளாமையும் வைக்கலாம். இங்கே இஞ்சியும் போட்டிருக்கோம், மஞ்சளும் போட்டிருக்கோம். இஞ்சி என்னமோ நல்ல வெயில் காலத்தில் சேர்நெட்டுக்குள்ளே போட்டிருக்கோம், அதே டயத்தில் வெளியும் போட்டு வச்சுருக்கோம். மஞ்சளும் போட்டிருக்கோம், இஞ்சியும் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் பரவாயில்லை, அது ஒன்றுமே வரலை, அது பார்க்குறதுக்கு தான் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் இப்போ இஞ்சி வச்சா வரும், நாங்கள் இப்போ இஞ்சி வச்சுருக்குறோம். அது முளைச்சி வந்ததுக்கப்புறம் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா இது நல்ல வெயில் டயத்தில் வச்சோம். ஆனால் நிறைய கெட்டி இருக்குது, இது எவ்வளோ வருதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த கட்டிட்டு வரோம். இது எல்லாம் இன்னும் பெருசாகும், இந்த பக்கம் வர்றது இதுவும் பெருசாகும், எல்லாமே பெருசாகும். வெளியே ஒன்றும் வரவே இல்லை அந்த டயத்துக்கு. ஆமாம், இப்போ வைக்கலாம். ஏன்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு 65 நாள் இருக்கும். இல்லை மொத்தம் மெச்சூரிட்டி 8 மாதம். நோயே வரலைன்னு சொன்னோம்னா 1 வருஷம் வரைக்கும் வச்சுருந்தாலும் கூட இதுதான் அது என்ன இஞ்சி சோம்புன்னு சொல்லுவோம், சுக்காகும். ஏதாவது நோய் வந்திருந்தால் மாத்திரம் அழுகல் விழுந்து போயிடும். அது நம்ம நோய் விழுகாமல் இருந்ததுன்னா ஒரு 1 இயர் வச்சுருந்தோன்னா சுக்காய்க்கிடும். இது வந்து நம்ம ஏன் இங்கே வச்சோம்னு சொன்னோம்னா நிறைய இதில் நமக்கு விவசாயிகளுக்கு காசு வருங்கிறதுக்காகத்தான் இதை வச்சுருக்குறோம். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. வெளியே வச்சுருக்கோம், ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஆனால் இப்போ வைக்கலாம், இப்போ வச்சுருக்கோம். திருப்பி பழைய வீடு வெளியே வச்சுருக்குறோம். எல்லாமே இங்கே பண்ணுறது வந்து ஆதாயத்துக்காக ஒன்றும் பண்ணலை. இப்படி பண்ணுனா வருமா வராதா ரிசல்ட்ஸ் தான். காலி ஆனாலும் பரவாயில்லை, காசு போனாலும் பரவாயில்லை.
இனிமே யாரும் அந்த தப்பை விவசாயியை செஞ்சு அவன் நஷ்டப்போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம இதை செய்யறோம். வேற ஒன்றும் கிடையாது. ஷேட் நெட்டு போடுறதெல்லாம் ரொம்ப ஹைட்டு கம்மியாக போடுறாங்க. ரொம்ப ஹைட்டு கம்மியாக போடுறாங்க. நாங்கள் இவ்வளவு ஹைட்டு போட்டு இன்னும் ஈரம் உணரலை. அந்த அங்கே பாருங்க, அங்கிட்டு போட்டிருக்கோம். அது இதை விட ஹைட் போயிடுச்சு, ஈரம் உணர்ந்து போச்சு. உங்களுக்கு புரியுதா? அதனால நீங்கள் போடுறவ சும்மா 8 அடி அதுக்கு மேலே போட்டுக்கிட்டு நான் ஷேட் நெட்டை போட்டுக்கிட்டு நான் விவசாயம் பார்த்துருவோங்கிறது பார்த்துக்குங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், எல்லாமே சகதியாக தான் இருக்குது. அடுத்து உயரம் போட்டிருக்கோம், அதில் போங்க, இந்த சகதியே இருக்காது. நமக்கு எது நல்லா இருக்குதோ அதை நம்ம செஞ்சு என் மனசுக்கு என்ன தோணுதோ, அதாவது நீங்கள் பண்ணணுன்னா உங்களுக்கு காசு விரயமாகும், எனக்கு காசு விரயம் ஆகும். ஆனாலும் கூடாமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம விவசாயிகளை காப்பாற்றுவோங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையமும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் முதல்ல போட்டு பார்க்குறேன், நல்லா வந்துச்சுன்னா எல்லாரும் போட்டுக்கிடுவோம். ஆயிரக்கணக்கில் ரூபாய் எடுக்கிறத விட லட்சக்கணக்கில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது தானே. எவ்வளவு சீக்கிரம் நம்மளுடைய வாழ்க்கை தரம் அங்கிட்டு முன்னாடி போச்சோ அவ்வளவு நம்ம ஜெயிச்ச மாதிரி. இல்லைன்னா ஒருத்தனுக்கு அடிமையாகவே உட்காந்துருக்கணும். நல்லா இட்டு காஞ்சி போச்சு இல்லை, அது மாதிரி ஈரம் கிடையாதுல்ல, அதெல்லாம் ரொம்ப காஞ்சி போச்சு இல்லை. அதாவது இந்த இதுலேருந்து வாட்டம் கொடுத்ததுனால கொஞ்சம் உயரம் கம்மியானாலும் கொஞ்சம் ஈரம் இருக்கு. அதுக்கு தாண்டியாச்சு ஈரம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடணுன்ட்டு தான் இவ்வளோ வேலையும் பண்ணுறோம். இங்கே எதுக்கு திராட்சை வச்சிருக்கிறோம்னு சொன்னோம்னா, இப்போ வெளிநாடு அதாவது ஒயின் தயாரிக்கக்கூடிய தேசங்கள் கூடமும் திராட்சையை வச்சு ஃபுரோட்டிங் பண்ணிடுறாங்க. பண்ணி அதை இத்தனை கணு 5, 7 அந்த மாதிரி விட்டு அவங்க திராட்சையை எடுக்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே எதுக்கு வச்சிருக்கிறோம்னு சொன்னோம்னா, எதையுமே இயற்கையை மாற்றிடப்படாது. கட் பண்ணுறதுங்கிறது இயற்கைக்கு மாறானது. இதை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்படியே வளர்ந்துக்கிட்டு எவ்வளோவது போகட்டும். அது மெச்சூர் டைம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக பூ வரும். அங்கே காய் பழம் இருக்கும், முக்காக்காய் இருக்கும், அரைக்காய் இருக்கும், பிஞ்சி இருக்கும், பூ முன்னாடி இழுத்துக்கிட்டே போகும். 365 நாளும் ஒன்றுமே அதை டிஸ்டர்ப் பண்ணாமலே இதை பண்ணுவோங்கிறதுக்கு தான் இதை வச்சிருக்கிறோம். மற்றவங்க செய்கிறத கொஞ்சம் மாற்றி செய்வோம், அது ஒரு உயிரினம், அதையும் கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொள்கை. அதுக்கு தான் வச்சுருக்கோம். இங்கே திராட்சை வச்சு அதுதான் ஒரு லைன் வச்சுருந்தோம். இப்போ இந்த லைனு கூட இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தது ஒரு 5-6 வெரைட்டி. அது கூட நமக்கு வருதா வரலையான்னு பார்க்குறதுக்கு ஒரு 3 லைன் இது வரைக்கும் திராட்சை வச்சாச்சு. இது வரைக்கும் ஒரு பிஞ்சு கூட இறங்கும் காஞ்சி போகும் வெயில்னால. இப்போ ஒரு மழை பெஞ்ச உடனே இந்த பிஞ்செல்லாம் அப்படியே நின்று. நாட்டு வெரைட்டி இது. உருளைக்கிழங்கு வெயிலில் போட்டோம், இப்போ இருக்கிறது தான் வந்தால் வரலாம். வெயிலில் மொத்தத்துக்கு போயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு அந்த சீசனு சரி, அந்த சீசனில் போட்டு பார்ப்போம்னு நம்ம போட்டோம். அவங்களுக்கு என்னமோ அது குளிர்ச்சி சீசனு, நமக்கு என்னமோ வெயில் சீசனு, அதனால் வரலை. இப்போ போட்டால் வரும். இந்த வாழை வெளியேயும் போட்டிருக்கோம், சைடு நெட்டுக்குள்ளேயும் போட்டிருக்கோம். இது எப்படி வருது அது எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்காக தான் இதை போட்டிருக்கோம். இது பாருங்க இவ்வளோ உயரமாகி போச்சு. இப்போ வெளியே போய் பார்ப்போம். டிஷு என்ன வாழைங்க இது? அதான் உங்கள் பொள்ளாச்சி ஏரியாவில் வைக்கிற நேந்திரன் சைடு நெட்டில் போட்டால் ரொம்ப நல்லா வரும். ஏன்னா வெயில் டைரெக்டாக தாக்கம் விழுந்ததுன்னு வச்சுங்க, நமக்கு வேர்க்கிற மாதிரி அதை சத்து எடுத்துகிட்டு போய் வெளியே விட்டுக்கிட்டு சத்து பத்தாக்குறை ஆயிரும். இதென்னா மேலே அது இருக்குது, கீழே இது இருக்குது.
மழை பெஞ்சதுக்கு அப்புறம் இத்தனை சுரக்காய் விழுந்திருக்கு, இல்லைன்னா ஒரு சுரக்காய் கிடையாது. இது வெயில்னால இப்போ பாருங்க எவ்வளவு தொங்குதுன்னு பாருங்க. பீக்கங்காயும் அதே மாதிரி தான், பீக்கங்காயும் அதே மாதிரி, எல்லா காயும் அது மாதிரி தான். நான் நல்லா வெயிலில் வச்சேன், சரி எப்படி வருதா வரலையா பார்ப்போம்ன்ட்டு. மழை பெஞ்ச உடனே வந்துடுச்சு.